கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியில் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். இந்த தேவன் தான் நம்மை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். இந்த உண்மை உத்தமமான தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் உண்மையும் உத்தமமும். நான் வாசித்த இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தாளந்துகளை உபயோகப்படுத்துவதை பற்றின உவமையை சொன்ன பொழுது சொன்ன வசனம். ஒருவனிடத்தில் 5 தாளந்து, ஒருவனிடத்தில் 2 தாளந்து கொடுத்துவிட்டு எஜமான் தூர இடத்திற்கு போய்விட்டு திரும்ப வரும் பொழுது இந்த 5 தாளந்தும் 2 தாளந்தும் பெற்றவர்கள் அதை பிரயோஜனப்படுத்தி இன்னும் 5 தாளந்து, இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்ததை பார்க்கிறோம். அவர்களை பார்த்துதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். நாம் ஊழியம் செய்கிற நாம் அனைவருக்கும் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும். இயேசுவை சந்திக்கும் பொழுது இந்த சர்டிஃபிகேஷன் நாம் வாங்க வேண்டும் என்பது நாம் யாவருக்கும் இருக்கிற ஆசைதான். நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று தேவன் நம்மை சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். கொஞ்சத்தின் மேல் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இந்த உலகத்தில் தரப்பட்ட கொஞ்ச ஊழியத்திலே நாம் உண்மையாயிருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை கொண்ட அந்த அவருடைய ராஜ்யத்திலே தேவன் நம்மை அந்த சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உத்தமமும் உண்மையும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து வரும் பொழுது எல்லா சோதனைகளையும் அநேக வேதனைகளையும் இடர்களையும் தாண்டி அவர்கள் பிரவேசிக்க போகிற கானான் தேசத்துக்கு பக்கத்திலே வந்த பொழுது அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக மோசே தேவனுடைய அறிவுரைப்படி ஆட்களை அனுப்பினார். அதிலே யோசுவாவும் நூனின் குமாரனாகிய காலேபும் உண்டு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு மூப்பர்களை தேவன் அனுப்ப சொன்னார். அப்படியே மோசே அனுப்பினார். ஆனால் அங்கே போய் பார்த்துவிட்டு வந்து அவர்கள் நூனின் குமாரனாகிய காலேபும் இந்த யோசுவாவையும் தவிர நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இந்த காலேபையும் தவிர மற்ற எல்லாரும் அந்த தேசத்தை பற்றி ஒரு தவறான துர்ச்செய்தியை கொடுத்தார்கள். அதாவது அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பெரியவர்கள், அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது, பெரிய அரணிப்பான அங்கே நகரங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் எப்படி மேற்கொள்வது, நம்மிலும் அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயங்களை சோர்ந்து கரைந்து போக பண்ணினார்கள். அப்பொழுது ஜனங்களெல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் எகிப்தில் இருந்தது நல்லா இருக்குமே என்று சொல்லி இன்னும் ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். அப்பொழுது தேவனுடைய கோபம் இந்த ஜனங்கள் மேல் வந்தது. ஆனால் மோசே அங்கே பரிந்து பேசினதுனாலே தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். அப்பொழுது தேவன் என்ன சொன்னார் பாருங்கள். என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொன்னார், என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று தேவன் சொன்னார். இங்கே காலே
தேவனை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை தனக்கும் தன் சந்ததிக்கும் சுதந்திரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவ ஊழியர்களாகிய நாமும் கூட அழைக்கப்பட்டிருக்கிற கானான் தேசம் ஒன்று இருக்கிறது. அந்த பரம தேசம் இந்த உலகத்திலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, முக்கியமாக அந்த கானான் தேசமாகிய பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, அது நிரந்தரமற்றது, அது ஒரு குறுகின ஒரு வருஷங்களுடையது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோமானால் நிச்சயமாகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசமாகிய பரலோக ராஜ்யத்திலே தேவன் நம்மை சேர்த்து கொள்ளுவார். இந்த உலகத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 101 சங்கீதம் 2 வசனத்திலே தாவீது ராஜா இவ்விதமாக சொல்லுகிறார்: உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. வீட்டிலே கூட ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஊழியக்காரர்களாகிய நாம், நம்முடைய குடும்பங்களிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வீடு ஒரு நாம் செய்கிற ஒரு ஊழியத்தின் ஒரு பங்காக, ஒரு டிபார்ட்மெண்ட்டாக காணப்படுகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு ஹெட் ஆஃபீஸாக காணப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த பார்க்கும் பொழுது உத்தமமான வழியிலே விவேகமாய் நாம் நடக்க வேண்டும். தாவீது ராஜாவே அப்படி சொல்லுகிறார்: என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தேவ ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதை இன்றைக்கு நாம் சொல்லுவோமா? அப்படியே பார்க்கும் பொழுது உண்மையாய் பின்பற்றினவர்கள், அதாவது தேவன் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணித்தான் இந்த கனமான ஊழியத்திற்கு நம்மை நியமித்திருக்கிறார். பொதுவாக நாமும் கூட யாரையாவது வேலைக்கு வைக்க வேண்டுமென்றால் முதலாவதாக அவர்கள் உண்மையாய் இருப்பார்களா என்று தான் நாமும் அவர்களை பார்ப்போம். அப்படியாக தேவன் நம்மிடத்தில் வரும்போது உண்மை, இந்த உண்மை நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு காலத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தோம். அதை பார்த்து தான் தேவன் நம்முடைய உண்மையினாலே அவருக்கென்று ஊழியம் செய்ய நம்மை தெரிந்தெடுத்தார். இந்த உண்மையை நாம் கடைசி வரையிலும் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. எண்ணாகம புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனத்திலே தேவன் சொன்னார்: என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று. ஹல்லேலூயா. மோசேயை தேவன் தெரிந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழி நடத்துகிற அந்த ஒரு திட்டம், அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அப்படிப்பட்ட திட்டத்துக்கு தேவன் மோசேயை தெரிந்து கொள்ள காரணம் மோசேயுடைய உண்மை. என் வீட்டிலே மோசே எங்கு உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று தேவனை சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே தான் தேவன் நமக்கு இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழிய களங்களிலே தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் கூட சொல்லியிருக்கிறார், உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தோம் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது ஊழியம் என்பது ஒரு தொழிலோ, அது ஒரு வியாபாரமோ, அது ஒரு வேலையோ கிடையாது. ஊழியம் என்பது ஒரு சேவை. சேவை என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நாம் செய்கிற ஒரு சேவை, அவ்வளவுதான். அந்த ஊழியத்திலே நாம் இருக்கும் பொழுது அநேக பேர் நம்மை பார்க்கிறார்கள். ஏனென்றால் தேவன் நம்மை, ஊழியர்களாகிய நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஒரு இடத்திலே ஒரு பல்பு போட்டிருந்தது என்றால் அந்த பல்பு சரியாக எரிந்தால்தான் அங்கே எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். தேவன் அங்கே அதை வைத்ததின் நோக்கமும் நிறைவேறும். அதே போன்றுதான் நாம்
நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை வைத்த இடத்திலே நாம் மற்றவர்களுக்கு பிரகாசமாய் இருக்க முடியும். இல்லாவிட்டால் அது மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய இடரலாகவே காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நாமே சோதிப்போம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நாமே சோதித்து நாம் எதிலே எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமா, தேவன் நம்மை நல்லது உத்தமமாக உண்மையுள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று சொல்லுவாரா என்று அனுதினமும் நாமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய ஊழிய களங்களிலே அப்படி இருக்கிறோமா என்பதை நாமே பரிசோதித்து தேவனுக்கு ஊழியம் செய்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் ஊழியர்களாகிய எங்களுக்கு அந்த உண்மை உத்தமமானவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அநேக தேவனுடைய ஊழியர்கள் மோசே, யோசுவா, தாவீது போன்ற தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு உண்மை சேவித்தார்கள் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட உண்மையும் உத்தமமும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், ஊழிய களங்களிலும் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதி கனம் மகிமை முக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.